ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இதுல வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, சும்மா தான் அப்படியே அரைச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து நம்ம 1 ஸ்பூன் மசாலா மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் மசாலா. மசாலா எடுத்த பிறகு நம்ம ஊற வச்சிருந்த இந்த கருப்பு கொண்டக்கடலையை இதுல வந்து போட்டுக்கலாம். தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு இதுல வந்து நம்ம சேர்த்துடலாம். இதையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம குறை குறைன்னு தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸா அரைக்காண்டாம். நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா குறை குறைன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த கொண்டக்கடலையை வந்து இதுல வந்து போட்டுக்கலாம். இதுல போட்ட பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பைண்டிங்காக இதுல வந்து சேர்த்திருக்கோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நான் துருவி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில அரைக்கும் போது 1 ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டுடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா கையில ஆயில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்குல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு கையில வச்சு லைட்டா அப்படி பிரஸ் பண்ணிடலாம். பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்ல வந்து நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ண இந்த கருப்பு கொண்டக்கடலை. இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். மேல வச்சுட்டு இந்த கடலை வந்து எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகும்படி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சைடும் வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் அதுல வந்து நல்லா டைட்டா ஒட்டிக்கும். இல்லைன்னா நம்ம ஆயில்ல போடும்போது அது வந்து தனியா உருந்து வந்துடும். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அழகா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம இதை வந்து இப்ப ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம். அதுல ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம். ரெண்டு சைடுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.